போன வாரம் இப்படி இருக்கான், போன வாரம் அப்படி இருக்கான், போன வாரம் வந்துட்டு அப்படியே சாந்தமா சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாதிரி வந்து தலைவர் இருந்தான். அதுக்கு ஒயில் கார்டு வந்தாலும் பயங்கரமா தலைவர் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படியே காமா இருந்தாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு அவ்வளவு ஒரு சீரியஸ்னஸா ஆயிட்டாப்ல. நம்ம ஒயில் கார்டு வந்தோனுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேஸே ரியலா வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அருணை பத்தி. அருண் வந்துட்டு என்னடா இவ்வளவு கேவலமா வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்க, உனக்கு என்னடா அடே ஒரு நடிக்க வந்திருக்கியா இல்ல வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு ரியலா காமிக்க வந்திருக்கியா இல்ல வந்துட்டு அப்படியே மாறி மாறி வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அடுத்த வாரம் வந்துட்டு கண்டிப்பா நீ தான் வந்து டாப்ல இருப்ப, நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து டாப்ல வந்து அதிக ஓட்டு வாங்கி நீ தான் இருக்க போற அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதை பாக்குறவங்க நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் வந்து லைக் பண்ணியிருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பிக் பாஸோட சாண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. செம்ம சண்டை வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்த மாதிரி தான். அண்ட் இந்த வந்துட்டு நம்ம ரணவுக்கு வந்துட்டு வரல. இப்போ வந்து யாருக்கு வருதுன்னா நம்ம அருணுக்கும் நேத்து மஞ்சரிக்கு 2 பேருக்கு செம்மையான ஃபைட் வந்துச்சு. காலங்காத்தாலே வந்து பயங்கரமான ஃபைட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்பயும் அதே மாதிரி தான் ஃபைட் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. அந்த பயங்கரமான ஃபைட் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிச்சுக்கிற லெவலுக்கு கேர்ள்ஸும் அண்ட் நம்ம அருண் 2 பேத்துக்கும் செம்மையான ஃபைட்டு தான் போயிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போதே ரொம்ப குதூகலமா இருக்கு. நேத்து வந்து மஞ்சரிக்கு அருணுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு முத்துக்குமார் வந்து இவ்வளவு கஷ்டமான டாஸ்க் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் வந்துட்டு அங்க ஒரு சண்டை போட்டு இருந்தாப்ல. இப்ப என்னன்னா மஞ்சரி வந்து பேசி இருக்கும்போது கேலி பண்றது மார்க்கிங் பண்றது அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சீரியஸா பேசும்போது மார்க்கிங் பண்ணாதாங்க அருண் அப்படிங்கிற மாதிரி, எப்ப பாரு மார்க்கிங் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அருணை பார்த்து கேட்க திடீர்னு அருண் என்ன பண்ணாரு, பொங்கிட்டு தலைவன்லாம் விசிறுட்டு தூங்கி போட்டு அப்படியே பறக்க விட்டு தலைவன்லாம் என்ன எப்ப பாரு எதுக்கு மார்க்கிங் சொல்லியிருக்கேன், என்ன எப்ப பாரு எதுக்கு மார்க்கிங் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்றேன் அப்படி அப்ப நான் கேலி சொல்லிட்டா அப்படின்னா நான் பகடின்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒரு மார்க்கிங் பண்றாங்க மஞ்சரி. அப்படின்னா நான் உங்களுக்கு கேலின்னு சொல்லிட்டா இல்ல பகடின்னு சொல்லிட்டா பகடி ஆகுது தெகடி ஆகுது, எதுவுமே நீங்க என்ன பார்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்துட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கு சப்போர்ட்டா நம்ம பவித்ரா வந்துட்டு சொல்றாங்க, நீங்க அப்படிதான் பண்றீங்க, நீங்க யார் பேசினாலும் சீரியஸா எடுத்துக்காம அப்படியே ஒரு மாதிரி நக்கலா வந்துட்டு பேசிக்கிறீங்க, நக்கலா எல்லாமே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல பவித்ரா உடனே பவித்ராட்ட வந்துட்டு நம்ம அருண் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சீரிட்டு போறாப்புல. நீங்க எதுக்கு உள்ள வரீங்க, நான் அங்கதானே பேசிக்கிறேன், கேப்டன் தானே பேசிக்கிறேன், நீங்க எதுக்கு உள்ள வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம மஞ்சரிட்ட வந்துட்டு சாரி நம்ம பவித்ராட்ட வந்து அருண் பயங்கரமா வந்து சண்டை போட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாரு. சௌந்தர்யா முத கொண்டு நீங்க எப்ப பாரு எதுக்கு நீங்க எப்ப பாரு வந்துட்டு கேலி பண்ணிட்டு ஏதாச்சும் வந்துட்டு நடுவுல சீரியஸா பேசும்போது அதுல ஏதாச்சும் மாக்கிங் பண்ணிட்டு எப்ப பாரு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷனே வந்துட்டு பயங்கரமா கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க, போன கேப்டன்ல இருந்த அருண் மாதிரியே நீங்க இல்ல, சுத்தமா வந்துட்டு நீங்க வந்து கேப்டன்ல இருந்த மாதிரி இல்ல, நீங்க வந்துட்டு சுத்தமா வந்துட்டு அந்த ஒரு கேரக்டரே கிடையாது. நீங்க கேப்டனா இருந்தப்ப அந்த ஒரு கேரக்டர் இருந்தீங்க, அந்த ஒரு கேரக்டரே கிடையாது. நீங்க இந்த கேரக்டர் தான் நீங்க எப்ப பாரு வந்துட்டு அந்த ஒரு நக்கலு நையாண்டி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா ஒரு போயிட்டு ஏறாங்க, பவித்ரா ஒரு போயிட்டு ஏறாங்க, மஞ்சரி ஒரு போயிட்டு ஏறாங்க. அப்புறம் பார்த்தா டீமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அருணுக்கு ஆப்போசிட்டா வந்துருச்சு. எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் வந்து மொத்தமும் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு கத்துறாங்க நம்ம மஞ்சரி, நிறுத்துங்கன்னு. அப்பயும் நிப்பாட்ட முடியல நம்ம மஞ்சரியால. அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துக்குமார் எல்லாருமே வந்துட்டு பாய்ஸ் டீம்ல எல்லாருமே வந்துட்டு சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு நிறைவடைது. இதோட ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நான் லைவ்ல வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் 1 by 1 அப்டேட் பண்றேன். இந்த சண்டை வந்துட்டு எப்படிதான் போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இருந்தாலும் இது பயங்கரமான சண்டை நாளா எதிர்பார்த்துட்டு எப்படா இந்த இது லைவ்ல வரும், மேபி வந்துட்டு ஒரு 3-4 மணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.